ஸோ கைஸ் வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த சேனல் இப்போ NQ ஹப். ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த லைவ் ட்ரேட் ரீகேப் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ட்ரேடோட ரீகேப்புக்கு முன்னாடி நான் 2 ட்ரேட் எடுத்தேன். ஒன்று NQவில், ஒன்று இதில். ஸோ NQ வந்து பிரேக் ஈவன் ஆச்சு. எதுக்கு இந்த NQ ட்ரேட் பிரேக் ஈவன் ஆச்சு, எப்படி இந்த என்ட்ரி எடுத்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஐ வில் ஷோ யூ. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ட்ரேடு 1:1.5 வரைக்கும் இருந்துச்சு. இது 1:1 ஒரு 5 கான்ட்ராக்ட் க்ளோஸ் பண்ணியிருந்தேன். அது எங்கேருந்து பார்க்குறது, எங்கே இருக்குது? ஸோ 1:1 ஒரு 5 கான்ட்ராக்ட்ஸ், அடுத்து 1:1.5 ஒரு 5 கான்ட்ராக்ட்ஸ் இது பண்ணியிருந்தேன். பார்ஷியல் எடுத்திருந்தேன், மீதி பிரேக் ஈவன் ஆயிடுச்சு. ஸோ ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேட் தான், அதனால் இந்த ட்ரேடை எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு வந்தேன். ஸோ இனிஷியலி நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 15 மினிட் டைம் ஃப்ரேமில் இல்லை 4 ஹவர் டைம் ஃப்ரேம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ யூசி இதெல்லாம் எல்லாரும் தான் லோ ரெசிஸ்டன்ஸ் தான், பட் ஆல் டைம் ஹையில் இருக்கனால வி டோன்ட் கேர் அபவுட் தட். அண்ட் இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கனாலும் யூசி இங்கே ப்ரைஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா இது ஒரு பெரிய டேட்டா கேண்டில் விற்கு. ஸோ இந்த டேட்டா லோ நான் இப்போதைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் இந்த டேட்டா லோ பற்றி பேசுகிறேன்ட்டு. ஸோ 30 மினிட்ஸில் வந்தோன்னா யூசி வி ஆர் ரெஸ்பெக்டிங் திஸ் ஆல்மோஸ்ட் லைக் இந்த ஒரு 50% லெவலில் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது விக்ஸை வச்சுட்டு. ஸோ ஐ வாஸ் புல்லிஷ். பட் நான் புல்லிஷாக இருந்தாலும் நான் என்ன ஏம் பண்ணேன்னா, இங்கே வந்து உங்களுக்கு MNQவில் வந்து இங்கே வந்து ஒரு டேட்டா லோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டேட்டா லோவில் வந்து நம்ம வந்து இந்த டேட்டா லோ வந்து ப்ரைஸ் எடுத்துகிட்டு தான் மேலே போவோம் அப்படிங்கிற ஒரு முடிவில் நான் இருந்தேன். ஸோ அப்போ இருக்கும்போது மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகும்போது இங்கே இருந்த FVGயில் இது வந்து ஒரு டெஸ்டிங் என்ட்ரி தான். ஓகே, இதை நான் வந்து மேண்டட்ரி, இது நான் எப்பவுமே இப்படி தான் என்ட்ரு ஆகிட்டு இல்லை. ஒரு லிமிட் ஆர்டர் வந்து இந்த இதில் ஸ்டார்டிங்லேயே போட்டேன். நிறைய பேர் இங்கே CE பாயிண்டில் போடுவாங்க, நிறைய பேர் எண்டில் போடுவாங்க. பட் நான் ஸ்டார்டிங்லேயே போட்டேன், என்ட்ரி மிஸ் ஆகக்கூடாதுன்னு பெரிய ஸ்டாப் லாஸ் தான் வச்சுருந்தேன். 1:1 வச்சுருந்தேன். ஓகே, கிட்டத்தட்ட இது $1000 ட்ரேட். இது இந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன டேட்டா லோ வந்து எப்பவுமே ப்ரைஸ் எடுத்துரும். ஓகே, டேட்டா லோஸ் டேட்டா ஹைஸை வந்து ப்ரைஸ் எடுத்துட்டு தான் ஒரு ரிவர்சல் கொடுக்கும் அப்படிங்கிற முடிவில் இருந்தேன். அப்போது இனிஷியலி சரி டேட்டா லோ எடுக்க வரும், இந்த இடத்துக்கு வந்து பிரேக் ஆனோன்னே ஐ வென்ட் பிரேக் ஈவன் வித் SMTயும் இருந்துச்சு. ஸோ SMT இருந்தோன்னே கன்ஃபார்ம் பிரேக் ஈவன் போயிடலான். அது வரைக்கும் நான் ES பார்க்கல. ஸோ திடீர்னு இப்போ ESஐ பார்த்தா இட் வாஸ் கம்ப்ளீட்லி புல்லிஷ். இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூமெண்ட். இது எல்லாமே லோ ரெசிஸ்டன்ஸ் தான், கண்டிப்பாக ப்ரைஸ் கீழே வந்து எடுக்கும், இல்லைன்னு சொல்லலை. பட் புல்லிஷாக இருந்துச்சு. ஸோ புல்லிஷாக இருக்கும்போது ஓ மை காட் குட். ஓகே, எனிவேஸ் இட்ஸ் நாட் அ ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேட் தான். ஸோ ஐ டோன்ட் கேர் பேசிக்லி. ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கும்போது புல்லிஷ்னஸ்ஸாக இருக்கும்போது என்ன ஆகும் ப்ரைஸு, நீங்களே எதிர்பார்த்து பாருங்கள். நீங்கள் இப்போ லாஜிக்கலாக யோசிங்க. ES வந்து இப்போது புல்லிஷாக இருக்குது, ES இப்படி போயிட்டுருக்கு. அண்ட் NQ வந்து கன்சால்டேட் ஆகுது, புல்லிஷாக இல்லைனாலும் சரி பேரிஷாக இல்லைனாலும் இப்படி இருக்குது. இப்போது ப்ரைஸ் ஆல் டைம் ஹைஸில் ட்ரேட் ஆகலை, இல்லை ப்ரைஸ் இதில் ட்ரேட் ஆகலை அப்படின்னா கூட ஐ மைட் ஓகே ஃபைன் இது இருக்குது அப்படி இருக்குதுன்னு யோசிக்கலாம். பட் ப்ரைஸ் ஆல் டைம் ஹைஸில் இருக்கும்போது புல்லிஷ்னஸுக்கு தான் இட்ஸ் மோர் ஹை ப்ராபபிலிட்டி. அண்ட் ப்ரைஸ் வந்து 30 மினிட்ஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு, MNQலேயும் சரி நம்ம NQலேயும் சரி. ஸோ அப்போ நான் என்ன முடிவு பண்ணேன்னா, ஓகே கரண்ட்லி நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை. ரைட் நோ வந்து வி டோன்ட் நீடு வாட் யூ சே, இந்த டேட்டா லோ வந்து எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் தேவையில்லை, நம்மளுக்கு SMTஸும் இருக்குது. ஸோ மோஸ்ட் லைக்லி இந்த டேட்டா லோ வந்து ப்ரொடெக்டட் ஆயிடுச்சு. இந்த டேட்டா லோ வந்து ஒரு ப்ரொடெக்டட் லோ ஆயிடுச்சு. ஓகே, இது வந்து ஒரு ப்ரொடெக்டட் லோ ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ரொடெக்டட் லோவை யார் ப்ரொடெக்ட் பண்ணுவான்னா மோஸ்ட் லைக்லி இந்த ஏரியா ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இந்த லோ ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இந்த லோவோட 50%னா ஓகே வி ஹிட் தட் ப்ராஃபிட். இங்கே ப்ராஃபிட் வந்துருச்சு. ஸோ இட் இஸ் அ குட் ட்ரேட் கைஸ், இன் ஒப்பீனியன் நல்ல ட்ரேடு. ஸோ ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து இந்த 50% லெவல் கண்டிப்பாக டிஃபெண்ட் பண்ணும் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் நம்மளுடைய என்ட்ரியை போட்டோம். ஓகே, இந்த இடத்துல போட்டு இங்கே வரைக்கும் 1:1.5 வரைக்கும் இருந்துச்சு. அது MNQவில் இருக்கும், NQவில் அந்தளவுக்கு வர. ஸோ பேசிக்லி இந்த ஜோனில் வந்து 15 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் இன்வர்ஸ்லாம் இருந்துச்சு, CISDs இன்வர்ஸ் CISDs அந்த மாதிரி. ஸோ எவல்யூஷன்னா ஐ வுட் டேக் என்ட்ரிஸ் அட் திஸ் பாயிண்ட். ஓகே, ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ்னால் நான் வெயிட் பண்ணி எனக்குன்னு நிறையாலாம் ஒன்றும் இது கிடையாது கைஸ், நான் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஸோ ப்ரீ மார்க்கெட் அப்போது இந்த FVG எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஜென்ரலாகவே இந்த FVGயில் தான் 2 என்ட்ரியும் பேஸ் பண்ணியிருந்தேன்.
ஸோ இந்த எஃப்இஜிலேருந்து எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எஃப்இஜியை ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணோன்னே எடுத்தேன். ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த எஃப்இஜி ஃபுல்லாக இன்வெஸ்ட் ஆனோன்னா இந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரி இருந்துச்சு கரெக்டாக. ஓகே, என்ட்ரி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ட்ரையல் பண்ணி இங்கே வரைக்கும் வந்தாச்சு. யூ குட் சி ப்ரைஸ் நம்மளோட தேவையான லெவல் வரைக்கும் வந்துட்டோம். அதுக்கப்புறம் தேர் இஸ் ஆல் டைம் ஹைஸ் டூ. நீங்கள் அப்படியே எழுத்து அப்படியே ஆல் டைம் ஹைஸ் வரைக்கும் கூட போடலாம். ஓகே, கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஆல் டைம் ஹைஸ் வரைக்குமே போகும் ப்ரைஸ், ஒன்றுமே அதில் மாறாது. பட் நம்ம அவ்வளோ ப்ரைஸ் எல்லாம் எடுக்கிறது இல்லை. நம்மளுக்கு தேவை என்ன அதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம மார்க்கெட் விட்டு கிளம்பிடுறது, அவ்வளோதான். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ட்ரேட் செட்டப் ஐ டுக் டுடே. இன்றைக்கி டேட் வந்து இட் இஸ் 23rd April. ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ வந்து இட் மைட் பி யூஸ்ஃபுல் ஃபார் சம் பீப்புள், இட் மைட் நாட் பி யூஸ்ஃபுல் ஃபார் சம் பீப்புள். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி வேணும், என்ன மாதிரி எடுத்தீங்க என்ட்ரிஸ், எதனால் இதை எடுக்கலை, எதனால் அதை எடுத்தீங்க. அதுக்கப்புறம் நிறைய இம்பார்ட்டன்ட் திங் ஒன்று, பிரேக் ஈவன் பாயிண்ட். ஸோ பிரேக் ஈவன் பாயிண்டில் இந்த லெவல் தெரியுதா? ஸோ இது வந்து ஒரு ஹை தான், டேட்டா ஹை தான். யூ கேன் see that டேட்டா கேண்டில். ஸோ இந்த இடத்துல ஐ வாஸ் பிளானிங் டு கோ பிரேக் ஈவன், பட் ஏன் போகல அப்படின்னா யூ கேன் see அண்ட் இந்த இடத்துல சிஎஸ்டி இருந்துச்சு என்ட்ரிக்கு. அதை எனக்கு ஒவ்வொன்றா தான் சொல்ல தெரியுது, ஸ்கிரிப்ட் இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, இந்த கேண்டில் 938 MNQவில் அதே 938 கேண்டில் பாருங்கள். இங்கே இடத்துல அந்த ஹை எடுத்துட்டான், பட் NQவில் எதுவுமே எடுக்கலை. ஸோ NQவில் அவன் எப்போ எடுத்தானா 39 எடுத்தான், 3940. ஸோ 39 இவன் எங்கே இருக்கான், இங்கே இருக்கான். ஸோ இவன் இந்த ஹை போகும்போது நான் இங்கே பிரேக் ஈவனுக்கு மூவ் பண்ணிட்டேன். ஸோ பிரேக் ஈவனுக்கு நான் வந்து மூவ் பண்ணக்கப்புறம் ப்ரைஸ் கீழே வரல. லூசிட்டில் வந்து $1 கமிஷன். ஸோ $10 யூ வில் கெட் கமிஷன். ஸோ அதனால் என்னோடய பிரேக் ஈவன் பாயிண்ட் கொஞ்சம் மேலே வச்சுருந்தேன். ஸோ மற்றபடி கிடையாது. இல்லைனா இந்த கேண்டலில் பிரேக் ஈவன் அடிச்சிருக்கணும், எப்படி அடிக்காமல் போச்சுன்னு தெரியல. இட்ஸ் ஜஸ்ட் சம்டைம்ஸ் லக்கி, சம்டைம்ஸ் மோஸ்ட்லி லக்கினஸ்லாம் இருக்காது. ஸோ தட் இஸ் திஸ் பர்டிகுலர் ட்ரேடோட செட்டப். ஓகே, ஸோ ஐ ஷோ யூ. எனக்கு வீடியோவில் அப்டேட் பண்ண முடிஞ்சதுன்னா ஐ வில் அப்டேட் 30 செகண்ட் டைம் ஃப்ரேம் எக்ஸ்கிரிப்ஷன். பட் அது வீடியோ என்கிட்ட இல்லை. ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். பட் இதுதான் 1 மினிட்டுக்கு ஒரு செட்டப். ஸோ யூ கேன் see this setup. Okay guys, so thank you. Yeah.